செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். நாள்தோறும் நாலடியார் என்ற தலைப்பிலே நாம் தினமும் 4 நாலடியார் செயல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து பொருளுணர்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றும் 4 செயல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து என்பருவோம். 217, 218, 219, 220 நட்பாராய்தல் என்ற தலைப்பின் கீழ் வருகின்ற இந்த 4 பாடல்களையும் இன்று பொருள் உணர்ந்து இன்புறுவோம். கழுநீரில் காராட தேனும் ஒருவன் விழுமெதியார் கொள்ளின் அமுழ்தாம் விழுமிய குய்த்துவையார் வெண்சோரே ஆயினும் மேவாதார் கைத்துண்டல் காஞ்சிரங்காய் கழுநீரிற்காராடக்கேனும் ஒருவன் விழுமிதார் கொள்ளின் அமுழ்தாம் விழுமிய குய்த்துவையார் வெண்சோரே ஆயினும் மேவாதார் கைத்துண்டல் காஞ்சிரங்காய். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கழுநீரில் கார் அடகேனும் ஒருவன் விழுமிதா கொள்ளின் அமுழ்தாம் கழுநீருட் பெய்து சமைத்த கருத்த இலைக்கரியேனும் ஒருவன் அன்புடையதாக பெற்றால் அஃது அமுதமாய் தன்மை தரும், நன்மை தரும். விழுமிய குய்த்துவை ஆர் வெண்சோறு ஆயினும் மேதாவார் கைத்துண்டல் காஞ்சிரங்காய். சிறந்த தாளிப்பு பொருந்திய துவைத்த கரிகளோடு கூடிய வெண்ணிறமான நெல் அரிசி உணவே ஆயினும் அன்பு பொருந்தாதவர் கையில் உள்ளதாய் உண்ணுதல் எட்டிக்காய் போல வெறுப்பு தருவது ஆகும் என்ற கருத்திலே புலவர் இதை கூறுகிறார். உள்ளன்போடு உதவுவோரிடமே நட்பு செய்து அவரிடம் சாப்பிடுதலும் வேண்டும் என்கிறார். கழுநீர் என்பது அரிசியை கழுவிய நீர். இலைக்கரியில் தாழ்ந்ததொன்றை குறித்தற்கு காரடகு என்று குறிப்பிடுகிறார். முன்னை கீரை முதலியன ஈண்டு கருதப்படும். துவையலம்மா. அடுத்த பாடல் 218வது பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு எண்ணாம். நாயின் காலில் சிறிய விரல்கள் நெருக்கமாய் இருப்பது போல் மிக நெருக்கமாய் உடையவர் ஆயினும்
ஓர் ஈக்காலின் அளவும் உதவி செய்யாதவாறு இருக்கும் நட்பு என்ன பயனுடையதாகும்? செய்தானும் சென்று கொளல் வேண்டும், செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. கழனி முழுமையும் விளைக்கும் நீர்க்காலை ஒத்த இயல்பினரது தொடர்பு தொலைவில் உள்ளதாய் ஆயினும் அவரை தேடிச் சென்று அடைதல் வேண்டும் என்கிறார் புலவர். உதவும் இயல்பினரே நட்பு செய்வதற்கு உரியவர். நாய்க்கால் சிறுவிரல் இழிவுக்காக வந்த உவமம். ஈக்கால் ஈ எனும் மிகச்சிறிய பறவையினது கால். இது சிறுமைக்கு எடுத்துக்காட்டு அளவுகோல். வாய்க்காலின் இயல்பு கழனியிடமிருந்து எஞ்ஞான்றும் தான் ஓர் உதவி பெறுதலின் ஆயினும் உற்ற நேரங்களில் தொலைவிலிருந்து தானே முற்போந்து ஓடி வளம் உதவி அவ்வயல் முழுவதையும் விளையச் செய்யும் தன்மை நண்பரது இருப்பின் சேய்மை அவர் தொடர்பின் மேல் ஏற்பட்டது. அடுத்த பாடல் 219வது பாடல். தெளிவிலார் நட்பின் பகை நன்று, சாதல் விழியா அருநோயின் நன்றால், அணிய இகழ்தலின் கோரல் இனிதே மற்றில்லை புகழ்தலின் வைதலே நன்று. தெளிவிலார் நட்பின் பகை நன்று, சாதல் விழியா அருநோயின் நன்றால், அழிய இகழ்தலின் கோரல் இனிதே மற்றில்லை புகழ்தலின் வைதலே நன்று. அழகான பாடல். தெளிவிலார் நட்பின் பகை நன்று, நம்பத்தகாதவரது தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும் என்றார் வள்ளுவர். தெளிவில்லாதவரது நம்பத்தகாதவரது நட்பினும் அவரது பகையே நல்லதாகும். அவருடன் சேராமல் இருந்தாலே நமக்கு நன்மையை தரும். சாதல் விழியா அருநோயின் நன்று, தீராத கொடிய நோயினும் இரத்தல் நலமாகும். தினந்தோறும் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்து அவருக்கு இவருக்கு என்று பார்த்து அவர்களுடைய உதவி இருந்தால் தான் வாழ முடியும் என்ற நினைப்பிலே இருப்பவர்கள் பெரும்பாலும் வயதானால் அப்படி கூறுவது வழக்கம். கொண்டு போயிட்டா தேவலாம் என்று. அதைத்தான் இங்கேயும் கூறுகிறார்கள். இறத்தல் நலமாகும், இறந்து விடுவது நலமாகும் என்கிறார். அழிய இழழ்தலின் கோரல் இனிது, பிறரை நெஞ்சு புண்ணாகும்படி இகழ்தலிலும், அழிய இகழ்தலின் கோரல் இனிது, பிறரை நெஞ்சு புண்ணாகும்படி இகழ்தலினும் அவரை சொல்லுதல் நல்லது, அவரை கொள்ளுதல் நல்லது. புண்ணாகும்படி ஒருவரையும் பேசக்கூடாது. ஆங்கிலத்திலே கேரக்டர் அசாசினேஷன் என்று கூறுவார்கள். அப்படி ஒருவரை புண்ணாகும்படி பேசக்கூடாது. பேசினால் யார் பேசுகிறாரோ அவருக்கு துன்பம் வந்து சேரும், இப்பிறவியிலோ அல்லது மறுபிறவியிலோ. இல்ல புகழ்தலில் வைதலே நல்லது. ஒருவரிடம்
இல்லாதவற்றை கூறி புகழ்தலிலும் அவரை பழித்தலே நன்மையாகும். அவரிடம் நல்ல குணங்கள் இல்லாமல் இருந்தால் அதை அவரிடம் இல்லாததை பற்றியும் அவரை புகழ்ந்து கூறினால் அதற்கு பதிலாக அவரை பழித்தலே நன்மை உடையதாகும் என்கிறார் புலவர். நம்பிக்கை இல்லாதவர்களின் நட்பு செய்தல் ஆகாது. நோய் இருந்தால் தீரா பிணிதீரார் இருந்தால் அதற்கு பதில் அவர் இறந்து விடுவதே நல்லது என்று கருத்திலே இதை கூறுகிறார். தெளிவென்பது ஈண்டு நம்பிக்கை என்னும் பொருட்டு வந்தது. தெளிந்தார் இல் தீமை புரிந்தொழுகுவார் என்பொழி போல தெளிவிலார் பகையினும் நட்பினால் இன்னல் மிகுதியாதலின் பகை நன்று என்றார். அவர் நட்பினால் உண்டாகும் மிக்க இன்னலை விளைவிக்கும் பொருட்டு பகை நன்றென்றதல்லால் வேறில்லையாக கொள்ள வேண்டும். மற்றும் அத்தகையரிடம் பகையில்லாமல் இருத்தலே நன்றென்க. ஏனையவற்றிற்கும் இங்கனம் கொள்ள வேண்டும். அதிகாரம் நட்பு ஆராய்தல் என்பது ஆதலின் ஏனை மூன்றையும் முன்னதற்காகவே உவமமாக உரைத்தாம் என்று நாம் ஆல் ஏ மற்று அசை வைதலே என்பதற்கு தேற்றேகாரத்தை பகை சாதல் கோரல் என்பதற்கும் இங்கு இந்த கூட்டுவது பொருந்தும். பொருளே உவமம் என்பதால் இதனை கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 220வது பாடல். மறியி பலரோடு பன்னால் முயங்கி பொறியிப் பொருட்கார் கோடலே வேண்டும் பரியி உயிர்ச்செகுக்கும் பாம்பொடும் இன்னா மறியி இப்பின்னை பிரிவு. மறியி பலரோடு பன்னால் முயங்கி பொறி பொருட்டாகார் கோடலே வேண்டும் பரியி உயிர்ச்செகுக்கும் பாம்பொடும் இன்னா மறியி இப்பின்னை பிரிவு. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். மறியி பலரோடு பல நாள், பன்னால் என்பதை பல நாள் என்று பொருளிலே படிக்க வேண்டும். முயங்கி பொறியி பொருள் தக்கார் கோடலே வேண்டும். பொருளி பொருள் தக்கார், பொருட்டக்கார் என்பதை பொருள் தக்கார் கோடலே வேண்டும். பல நாள் பலரோடு சேர்ந்து ஒத்து கலந்து பழகிய பொருளாக தக்காரையே நட்பு கொள்ளல் வேண்டும். ஏனென்றால் பரியி உயிர் செகுக்கும் பாம்பொடும் இன்னா மறியி இப்பினை பிரிவு. கடித்து உயிரை அழிக்கும் பாம்போடாயினும் கூடி பின்பு பிரிதல் இன்னாமையாகும். பலகால் நன்கு ஆராய்ந்த பின்னரே தக்காரோடு நட்பு செய்தல் வேண்டும் என்ற கருத்திலே இந்த பாடலை புலவர் பாடியிருக்கிறார். ஆய்ந்தாய் கொள்ளத்தான் கேண்மை கடைமுறை தான் சாய்ந்து துயரத் தரும் என்றார் திருக்குறளிலே. மருவி பொருவி பரிந்து என்பன ஈண்டு விகாரப்பட்டு அளபெடுத்தன
பொறுவது ஒத்தல் பறிதல் அறுத்தல் பிறவினை கண் வந்தது. எருமை கயிறு பரிந்தசை என்பழி போல இன்று கடித்தல் என்பதும் பொருட்டு பொருட்டேகாரத் என்ற உண்மை கருத்தகுதி உடையாரை என்க ஏகாரத்தை பிரித்து கூட்டுக இன்னாமை என்று ஈறு தொகுத்தலாய் நின்றது. பாம்போடு பழகினால் கண்டிப்பாக நாம் இறக்க நேரிடும் என்று தெரிந்தும் சிலர் அப்படிப்பட்ட ஆட்களுடன் உறவு வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார். அவர்களின் பிரிவு மிகவும் துயரம்தான் அவர்களுக்கு அளிக்கும். அவர்களுடன் கூடியிருப்பது துயரத்தை தான் அளிக்கும் என்ற கருத்திலே இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.